எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். வெற்றிக்குரிய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டி திதியானது இன்று 7/2/2026 சனிக்கிழமை அன்று வந்திருக்கிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி நீங்கள் செய்யும் வழிபாடு முழுமையான பலனை பெற்றுத்தரும். வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலக, வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிகள் குவிய இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்று மாலை 6 மணி அளவில் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். வெற்றிக்குரிய கடவுள் முருகனுக்கு உரிய பொருள் வெற்றிலை. ஒரே ஒரு முழு வெற்றிலை கிளியாமல் உங்களுக்கு தேவைப்படும். அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியமாக வைத்து விடுங்கள். 2 வாழைப்பழங்கள் வைத்தாலும் சரிதான். ஒரு தாம்பூலத்தட்டில் இந்த வெற்றிலையை வைக்க வேண்டும். மஞ்சளோ அல்லது சந்தனத்தாலோ அந்த வெற்றிலையில் ஸ்டார் கோலம் போடுவோம் அல்லவா, அதே போல் அந்த வெற்றிலை கோலம் போட்டு அந்த கோலத்தின் 6 முனைகளிலும் சந்தன குங்குமம் வைத்து அந்த ஸ்டார் கோலத்திற்கு நடுவே ஒரே ஒரு பூவை வைத்து இந்த வெற்றிலையை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்குக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு, முருகா என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வையப்பா என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடலை பாடலாம். உங்கள் பிரச்சனைகளை முருகனிடம் முறையிடலாம். முருகன் பாடல் தெரியாது என்பவர்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை ஒலிக்க விடுங்கள். கந்த குரு கவசம் ஒலிக்க விடலாம் அல்லது வேல்மாறல் படிக்கலாம். எந்த பாடலாக இருந்தாலும் சரி. எதுவோ எங்களால் முடியாது என்றால் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி இறுதியாக தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த பச்சை நிற வெற்றிலை நட்சத்திர கோலத்தின் முன்பு என்ன வேண்டுதல் வைத்து சரி, அது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். அதற்கான வரங்களை முருகன் வாரி வாரி கொடுத்து விடுவான். வழிபாடும் முடிந்தவுடன் 3 நாட்கள் அந்த வெற்றிலை பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். காய்ந்த பிறகு அதை எடுத்து செடி கொடிகளுக்கு கீழே கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள். இந்த எளிமையான வழிபாடு குறிப்பாக உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லா பிரச்சனைகளையும் இந்த நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.